நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதே. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். அப்படி ஒண்ணுதான் என் வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. இப்படி நான் தலைமறைவா சுத்துறதுக்கு காரணமும் அந்த சம்பவம் தான். இப்ப வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை என்னால நம்ப முடியல. அது ஒரு கனவா இருக்கக்கூடாதான்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நடந்ததெல்லாம் உண்மையா இருந்தா அது என் தலைவிதி. என் வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த சம்பவம். நான் தமிழ் கூட இருக்கேன்டி. நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஃபைடி போன. இவ ஒருத்தி இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு வந்துட்டு கிஸ் அடிக்காம செல்ஃபி எடுத்து விளையாடிட்டு இருக்கா. கிஸ் மேட்டருங்கிறது உன்னோட புத்திடா. லவ் டுடே படத்துல வர மாதிரி நம்ம செல்போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எனக்கு ஓகேடா, உனக்கு தான் ப்ராப்ளம். தனியே தன்னந்தனியே. ஹலோ, என்னோட ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் நான் சிங்கிள்னு தான் தெரியும். உன் கூடலாம் நான் செல்ஃபி எடுத்தனா நான் கமிட்டடுன்னு நினைச்சு வர லைக்கு கூட வராம போயிடும். இவ கூட கடலை போடலான்னு வந்தா இப்படி கல்ல போட வச்சிட்டாலே. செல்ஃபி முடிஞ்சா? டேய் இருடா, இன்னும் ஒரு போட்டோ கூட தேரல. வரட்டா? எல்லா லைக்கையும் நீயே வாங்கிக்கோ. நீ சிங்கிள்னு காட்டுறதுக்கு என்ன சிங்கி அடிக்க விட்ட
பார்த்துக்கிறேன். ம். என்னாச்சுடி? என்னாச்சு? ஏய், வேணாடா. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஷார்மி எதுவும் பண்ணிடாத. ஷார்மி, ஏய், எங்கடி போற? ஷார்மி, ஏய், போகாதடி. ஏய், என்னடி ஆச்சு? ஏய், ஷார்மி, ஏய், ஷார்மி எதுவும் பண்ணிடாத. பாவம் அவ. என்னடா சார்மி சார்மின்னு கத்துற? அவ ஏன் ஷார்மிடா? ஏய், சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். ஏய்! என்ன எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? நீ அவனும் சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களா? டேய், போன குடுறா, போன குடுறா. என்னடா பாஸ்வேர்டு? 6 1 2 3 4. தூ. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய், யாரு இவன்? காலேஜ் மேட், கூட படிக்கிறவன். காலேஜ் மேட்டா? காலேஜ் மேட்னா ஒன்னா படிப்பாங்க, நீ ஒன்னா. அப்புறம் எதுக்கு நீ என்ன லவ் பண்ண? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஷார்மி, சொல்லு. நீ என்ன நல்லவனாவே பார்த்துட்ட. அதான் பிரச்சனை. என்ன எதுக்குடி ஏமாத்துன? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? அவன் யார்ரி? இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? அப்ப நான் யார்ரி? தேவதையா தெரிஞ்ச, இப்ப திரியற. உன்னை எப்படி சாவடிக்கலான்னு நீயே சொல்லு. தமிழ் தமிழ் வேணாம். உன் தமிழ் கூட பழகுன பாவத்துக்காக என்ன கேட்கிறேன். விட்டு உன் கண்ணுல படாம நான் எது போயிடுறேன். ப்ளீஸ் தமிழ். ஒவ்வொரு கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான். ஒவ்வொரு நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான். நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை உயிரோட விட்டுறேன். ஆனா எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இதை நீ பிளான் பண்ணியா அவன் பிளான் பண்ணானான்னு தெரியணும். தமிழ், நான் உன்னை ட்ரூவா தான் லவ் பண்ணேன். ட்ரூ லவ் எங்கடி இருக்கு? இதெல்லாம் லவ்வா? தமிழ், எங்க அப்பா அம்மாவை நான் தான் காப்பாத்தணும். என்ன சுற்றாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. நீ இப்ப செத்துப்போ, செத்துப்போ.
கிட்ட பேசலாம்னு பார்த்தா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. நிமிலன், இந்த வாய்ஸ் மெசேஜோட அர்ஜென்சி புரியாம டெலிட் பண்ணிடாத. நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மெசேஜை கேட்டு உடனே எனக்கு கால் பண்ணு. நான் இங்கிருந்து வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்தாலும் ஆயுஸ் ஃபுல்லா ஜெயில தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும்டா. கிருஷ்ணகிரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் இருக்கேன். இங்கிருந்து எப்படி வெளியே வரணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படியும் வந்துடுவேன். நீ தான் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது என்னை வெளியே எடுக்கணும். நான் திரும்ப உனக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது ஃபோன் எடுறா. காலையில் என்னது கனவு? என்ன தமிழ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு? நிமிலன், இந்த வாய்ஸ் மெசேஜோட அர்ஜென்சி புரியாம டெலிட் பண்ணிடாத. நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மெசேஜை கேட்டு உடனே எனக்கு கால் பண்ணு. நான் இங்கிருந்து வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்தாலும் ஆயுஸ் ஃபுல்லா ஜெயில தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும்டா. ஏதாவது பிரச்சனையா?
விட்றா. நானே போய் பார்த்துட வேண்டியதுதான். ட்ரக்கிங் போகிறேன்னு சொன்னான் பசங்க கூட. இப்போ என்னடான்னா கேர்ள் ஃப்ரெண்டுன்றான், மர்டருன்றான், என்னென்னமோ சொல்கிறான். நிமில என்னை தேடி கண்டிப்பா வந்துட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்ப திரும்பி போற எண்ணம் இல்லை. நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் 375 கொலைகள் நடைபெற்ற நிலையில் மேலும் ஒரே நாளில் 5 கொலைகள் நடைபெற்ற சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. வாங்கிய பணத்திற்கு வட்டி கொடுக்காததால் ஒருவர் வெட்டி கொலை. புது வண்ணாரப்பேட்டையில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு குடும்பமே ஒரு முதியவரை தாக்கிக் கொன்ற விபரீதம். பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி அருகே அடையாளம் தெரியாத பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வேளச்சேரி ரயில்வே தண்டவாளம் அருகே அடையாளம் தெரியாத பெண் சடலம் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பெண் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆன்லைன் விபச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதற்கு காரணம் 13 முதல் 21 வயது மாணவர்களை குறிவைத்து நடப்பதாக தெரிகிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு புது துணி வாங்கி கொடுப்பது போல், தின்பண்டம் வாங்கி கொடுப்பது போல் செல்போன்களை வாங்கி கொடுப்பதே இதற்கு காரணம் என ஆய்வு தெரிவிக்கிறது. மாணவர்களுக்கு தனி அறை கொடுப்பது, அவர்கள் மொபைலில் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் என கவனித்து கண்டிக்க நேரமில்லாத பெற்றோர்கள் என காரணங்கள் நீண்டு கொண்டே போகிறது. காவல்துறை தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த குற்றங்களுக்கு மூளையாக செயல்படுபவர் சரோஜா என்கிற
என்கிற பெண்மணி. கோயம்புத்தூர் காந்தி நகர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் கழுத்தை அறுத்து நகை, பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் வட மாநிலத்தவர்கள் அப்படியே போனா வீடு வீடுக்கு போலீஸ்காரன் போடணும் போல இருக்கே. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ. ஷோ, shit. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ. டேய், நான் தான்டா. ஏ பிரபு, யார் நம்பரா இது? எங்க இருக்க? நீ சொன்னடா, ஆனால் அப்படி பேப்பர்லையும் டிவிலையும் எங்கேயுமே அப்படி பார்க்கல. உனக்கு தான் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன்ல, ஷார்மியை போட்டேன்னு பார்க்கலையா? என்னால் நீ இன்னும் கொலை பண்ணிட்டேன்னு நம்ப முடியலடா. ஹெட்லைன்ஸ் பாத்தியா? போட்டது நான் தான், ஒன்றும் இல்லை, 3 கொலை பண்ணியிருக்கேன். என்னது 3 கொலையா? இப்போ யாரடா கொலை பண்ணியிருக்க? பெத்த அப்பன் தான் பொண்ணை கற்பழிக்க பார்க்குறான்டா. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இது என்ன இந்தியாவா இல்லை ஃபாரின் கண்ட்ரியா? ஏய், இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு நீ உன் வாய்ஸுக்கும் ஜெயில தான்டா இருக்கணும். என்னால சும்மா இருக்க முடியாது. நீ வேணா போவ, எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் அப்படி போக முடியாது. சொன்னா கேளு. இப்போ ஒன்று கேட்டு போல, யாருக்கும் தெரியல. கிளம்பி வாடா, நான் பார்த்துக்கிறேன். யாருன்னு தெரியாம அனாதையா செத்து கிடப்படா. சொன்னா கேளு. ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. ச்சே, சொன்னா கேளுடா. ஏன்டா இப்படி பண்ற? டேய், எல்லாரும் ஒரு நாள் சாகதானடா போறோம். நான் இதுக்காக செத்துட்டு போறேன்டா. போட, உனக்கு பயமா இருந்தா எனக்கு கால் பண்ணாத. நீ பண்ற கடைசி கால் இதுவா தான் இருக்கணும். டேய் தமிழ், அண்ணன் தம்பிங்கிற சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. வீடா போன. போட்டது நான் தான், ஒன்னும் இல்ல, 3 கொலை பண்ணியிருக்கேன். போட்டது நான் தான், ஒன்னும் இல்ல, 3 கொலை பண்ணியிருக்கேன். போட்டது நான் தான், ஒன்னும் இல்ல, 3 கொலை பண்ணியிருக்கேன். எனக்கும் என் அண்ணனுக்குமான இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கு. நான் செஞ்சிட்டு இருக்க கொலைகளுக்கான தண்டனை என்னோட மட்டும் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தப்பு செஞ்ச நான் வலியை தாங்கிப்பேன். ஆனா எந்த தப்புமே செய்யாத எங்க அண்ணன் நிமில எப்படி இந்த வலியை தாங்குவான்?
இவ கால் பண்ணா மட்டும் நான் உடனே எடுக்கணும். ஆனா நான் கால் பண்ணா எடுக்க மாட்டான். உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்குடா. எப்படிடா உனக்கு இத்தனை வருஷம் ஆகியும் லவ்வே வரல? ஏன்டா நான் லவ் பண்ணல உங்ககிட்ட யாரா சொன்னது? லவ்வை பற்றி என்கிட்டே சொல்கிறேன். என்னது நீ லவ் பண்றியா? நானும் லவ் பண்ணேன்டா ஒரு பொண்ணு. காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்காக ஒரு கிராமத்துக்கு போனேன். அப்போ தான் அவளை முதல் முறையாக பார்த்தேன். எப்படி இருப்பா தெரியுமாடா அவள் செம அழகு. அவள் செம அழகு. நொடியில நீய மனச தவிக்க விட்ட யாரோடும் சொல்ல முடியல நான் கிறங்கி போறேன். ஏனோ வானில் ஒரு கார்காலம் மீண்டும் வாழ்வில் ஒரு பூக்கோலம். நீ என்ன மந்திரிச்சு மயக்கி ஓ பின்ன இழுத்து புட்ட முதல் முறை உணர்கிறேன் என் காதலை. ஒரு முறை விடை கொடு மடி சாயவே. இதயத்தை பறித்தவள் நீதானடி. உயிர் மட்டும் தேடுதே உன் காலடி. மலரே உள்ளம் முன்பின் வருதே. மழையேனோ சுடுதே பின்புவே. விடும் செந்தேன் துளியே தொடுமெந்த உயிரே. நிஜம் நம் காதலே நான் உன்னை பார்த்த நொடியில நீய மனச தவிக்க விட்ட யாரோடும் சொல்ல முடியல நான் கிறங்கி போறேன். ஏனோ வானில் ஒரு கார்காலம் மீண்டும் வாழ்வில் ஒரு பூக்கோலம். காதல் அது கண்டபடி இருக்கு. காற்றில் ஆசை கலந்திருக்கு. உன் வாசம் என் மூச்சு காற்றில் பூவே நில்லு.
அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. சென்னை அருகே மௌலிவாக்கத்தில் 11 மாடிகள் கொண்ட 2 அடுக்குமாடி கட்டடங்கள் அருகருகே கட்டப்பட்டு வந்தன. 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி திடீரென்று 11 மாடி கட்டடத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு அநேக இடங்களிலும் 20, 21, 22 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஊர் தலைவர் சாமி கண்ணு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். போலீசார் விசாரணை. திண்டுக்கல் அருகே சாணார்பட்டி என்கின்ற கிராமத்தில் ஊர் தலைவர் சாமி கண்ணை எதிர்த்து ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதே பகுதியைச் சேர்ந்த நமது நிருபர் சரவணன் நேரில் சென்று விசாரித்த போது ஊரின் நலத்திட்டத்திற்காக அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை அதற்கு செலவு செய்யாமல் பதுக்கியதற்காக மக்கள் சாலை மறியல் செய்வதாக கூறினர். டேய் கஜா, குமார், பாலா, நம்ம அண்ணனை போட்டு சிக்கிட்டான்டா. இறங்கி வாங்கடா கீழே. டேய் இருக்கிறான் இன்னைக்கு சம்பவம்.
நிமிலா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் சட்டத்திலிருந்து தப்பிப்பேனான்னு தெரியல. கொலைக்கு மேல கொலை பண்ணிட்டேன்டா. இனிமே நான் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு தோணுது. நான் லாயர்ட்ட பேசிட்டேன்டா. நீ முதல்ல கிளம்பி வாடா, என்ன நம்பு. இதுக்கு மேலேயும் நான் தப்பிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் சொல்றத நீ கேளுடா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. போலீஸ் நீ மாட்டேன்னா அப்புறம் என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. இனிமே நான் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். யார் கண்ணிலையும் படாம உடனே கிளம்பி வாடா. சொல்றத கேளு. இல்ல. ஆமாண்டா, என்ன மாதிரி நீ இருக்கியே. என்ன மாதிரி நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? தமிழ் என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அண்ணன் இருந்தா தம்பி எதற்கும் அஞ்சான். தமிழ் சொன்னா கேளு. டேய் குட் பை. தமிழ் என்ன மாதிரி நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? வாவ், குட் ஆர்கிடெக்ட். என்ன கலை நயண்டா உனக்கு. அவன் வயிற்றுல அடித்தது தானே. 4 ஜென்மம் உழைச்சாலும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியாதுப்பா சாமி. மனுஷன் வாழ்கிறான் ஐயா. இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். வணக்கண்ணா, நல்லா இருக்கியாண்ணா? யாரா நீ? ஏன் வீட்டுக்குள்ளே வந்து தெனாவட்டா உட்காந்துருக்கிற? நான் சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. வீட்டை என்னமா கட்டியிருக்க, சூப்பரா இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, உனக்கு தான் இந்த வீட்டுல வாழை கொடுத்து வைக்கல. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அடிங், எங்க வந்து என்ன பேசுனுக்கிற? ஹே மொட்டை வேலு பீட்ரு, எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? வாங்கடா, என் வீட்டுல வந்து என்னவே சம்பவம் பண்ண போறாராம். வாங்கடா, வந்து போடுங்கடா அவனை. நீ கூப்பிட்டா அவனுக்கு வந்துருவானுங்களா? அப்புறம் நான் கூப்பிட்டா வராம? டேய், ஓவரா பேசுனீங்க ஒருத்தன். வாடா. அதுக்கு அவனுங்க உயிரோட இருக்கணும்ல, போய் பாரு. டேய் டேய் டேய், யாரடா நீ? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் ஆளே போட்டிருக்க? உன்னை என் கையாலே போடுறா. கையாலே தேடுறது இந்த துப்பாக்கியான்னு பாரு. சாவ கண்டு என்னைக்குமே நான் பயந்தவன் கிடையாது. ஆனா என்னை கொல்றதுக்கு சரியான காரணம் ஒன்று சொல்றா. நீ உயிரோட இருக்க ஒரு காரணம் சொல்றான்.